சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. வாரிசு துணிவு வந்திருக்கு. அஜித் விஜய் 2 பேரும் தான் நேரடி போட்டியாளர்கள். அவங்க நடித்த படமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் வந்திருக்கு, பேட்டை வந்திருக்கு. ஸோ அங்கேயும் வந்து 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி விஜயும் ரஜினியும் போட்டியாளர்கள்னு பேசும்போது சிவகார்த்திகேயனும் விஜயனும் ஏன் போட்டியாளர்களாக இருக்கக்கூடாது? ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சி தான் அதுக்கு காரணம். அதான் பராசக்தியோட ஆடியோ நேத்திக்கு வந்து சன் டிவியில் வந்துச்சு. ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் வந்துச்சு. ஜனநாயகன் வந்து அதிக பேர் பார்த்துருக்காங்க. டிஆர்பியில் வந்து ஜீ தமிழ் தான் நேற்றுக்கு நம்பர் 1 இருந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேடையில் பேசினார், அண்ணன் தம்பி தான் நாங்கள் அப்படின்னு. அது எதுவுமே வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகலை, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு அரசியல் இருக்குன்னு. அரசியல் இருக்குது. அது அண்ணன் தம்பி பொங்கலாகவே இருக்கட்டுமே, என்ன தப்பு இருக்குது? இப்போ ஹெச்யூனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிங்க்னு ஒரு படம் வந்துச்சு, அமிதாப் பச்சன் படம். அதை தான் நேர்கொண்ட பார்வையாக வந்து அஜித் வச்சு எடுத்தாங்க. ஸோ அந்த படத்தையும் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா இது வேறு படம் மாதிரி இருக்கும். டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார் படத்தை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் மசாலாவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வழக்கமான விஜய் படமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது வந்து ஒரு அரசியல்வாதிகளை பற்றி அரசியல்வாதிகளை சாட்டையை கையில் எடுத்துகிட்டு சொல்கிறார், என்னடா உங்களை அரசியல் பண்ண வர சொன்னால் நீங்கள் வந்து என்ன கொலையும் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். இதெல்லாம் பழைய டைலாக், இதெல்லாம் பல படங்களில் வந்துருச்சு, இதெல்லாம் புதுசு கிடையாது. எம்ஜிஆரே அந்த காலத்தில் சாட்டையை கையில் எடுத்துட்டாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு அவரே சாட்டையை கையில் எடுத்துட்டாரு. சிவகார்த்திகேயனுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கிடையாது, அது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிற போராட்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 1965-67 காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஜெயம் ரவி வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அதாவது ஜெயம் ரவியா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. 1963 கற்பகம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ்லாம் வந்து செவரில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ட்ரெயின் ஆகட்டும், அங்கே உள்ள பஸ் ஆகட்டும், அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் ஆகட்டும், பின்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், ஒரு அடிதடி டபெல்லாம் போடாமல் அழகாக வந்து மெல்லிய ஒரு இசையும் அதே நேரத்தில் ஒரு போராட்ட களத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இசையாகவும், அது வந்து இசையே வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் கச்சாமுச்சான நிறைய ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் போடாமல் ரொம்ப அழகாக வந்து இசையமைச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனநாயகன் உடைய ட்ரைலரை பார்த்ததில் அவ்வளோ திருப்தி கிடையாது. அது விஜய் படத்தோட ட்ரைலரு, அது மாசான ட்ரைலரு, அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பராசக்தியினுடைய ட்ரைலர் மிக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அந்த கேசரி அப்படின்னும் போது பகவந்த் கேசரி அவங்க கிண்டி கொடுத்த கேசரி அப்படியே கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் இந்த திராட்சையெல்லாம் போட்டு சர்வ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு என்ன தோணுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத கதை, அந்த கதையை புதுசாக ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த பொங்கல் வந்து அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு, பராசக்தி ஆடியோ லான்ச்சில். அந்த ஒரு போட்டியாக இவங்க வராங்க ஜனநாயகனுக்கு அப்படின்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாகவும் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது அவரும் வந்து அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லிட்டாரு. போட்டி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி போட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? விஜய் ஒரு நடிகர், இன்றைக்கி விஜய் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார், அதுலேருந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனும் வந்து முக்கியமான ஒரு நடிகராக இருக்கார். இன்றைக்கி அவருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஒரு பண்டிகை நாள், அதாவது பொங்கலுங்கிறது ஒரு பெரிய பண்டிகை, கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே விடுமுறை இருக்க போகிற ஒரு பண்டிகை. அப்படின்னும் போது அந்த பண்டிகையில் ஒரு 2 பெரிய படம் வர்றது தப்பே கிடையாது. பல நேரங்களில் வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு துணிவு வந்திருக்கு. அஜித் விஜய் 2 பேரும் தான் நேரடி போட்டியாளர்கள். அவங்க நடித்த படமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் வந்திருக்கு, பேட்டை வந்திருக்கு. ஸோ அங்கேயும் வந்து 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ வந்து இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இது வந்து 2 பெரிய படம், 2 பெரிய நடிகர்கள் நடித்த படம், 2ம் ஒன்றா ஒரு பொங்கலுக்கு வருது. அது எந்த விதத்துலையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் அந்த துப்பாக்கியை கோட்டில் கொடுத்ததுனால பல பேர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி, துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. அது வந்து தவறு. ஆக்சுவலி உண்மை அப்படிலாம் பேசுகிறது தவறு. கோட்டில் சிவகார்த்திகேயன் நடித்தது ஒரு கேமியோவில், அது வந்து ஒரு படத்துக்கான காட்சி தவிர அது உண்மையான சம்பவம் கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தான். விஜய் இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் நடிகர் தான் சிவகார்த்திகேயனை கம்பேர் பண்ணும்போது. இப்போ ரஜினி விஜயா அப்படின்னா ரஜினி சீனியர் மோஸ்ட் நடிகர் தான். இப்போ ரஜினிக்கும் விஜய்க்குமே போட்டி வரதானே செய்யுது. நீ சூப்பர் ஸ்டாரா நான் சூப்பர் ஸ்டாராங்கிற போட்டியெல்லாம் வருது. ரஜினியும் விஜயும் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் டஃப் காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. அதாவது இரு துருவங்கள், இருவேறு விதமான போட்டிகளில் நேரடி போட்டியில் வந்து ரஜினி விஜய் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கிறோம்ல. ரஜினி ஒரு மூத்த நடிகர் தானே. விஜய் வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே நடிக்க வந்தவர் ரஜினி. சூப்பர் ஸ்டார்னு ஒரு பெரிய அந்தஸ்தோடு இருக்கும்போது தான் விஜயே நடிக்க வந்தார். இன்னைக்கு விஜயும் ரஜினியும் போட்டியாளர்கள்னு பேசும்போது சிவகார்த்திகேயனும் விஜயனும் ஏன் போட்டியாளர்களாக இருக்கக்கூடாது? ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சி தான் அதுக்கு காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் எங்கே தன்னை வந்து பெருசாக வந்து விஜயோடைய ரசிகர்கள் வந்து ஒரு எதிரியாக பார்த்துருவாங்களோ, ஒரு குற்றவாளியாக பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால இது நாங்கள் 2 பேருமே அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி படம் 2மே பொங்கலுக்கு வருது. 2 படத்தையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய பெருந்தன்மை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இது ஒரு அரசியல் போட்டி தான். விஜய் வந்து டிஎம்கே எடுத்து அரசியல் பண்ணுறாரு. அதனால அவருடைய படம் அதாவது வந்து ஜனநாயகனில் வந்து அவருடைய அரசியலை பேசியிருக்காரு. அது ட்ரைலரும் வெளிவந்துருச்சு. அந்த ட்ரைலரை பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா அரசியல் படமாக தான் தெரியுது. ஆனால் வந்து அது விஜயோடைய அரசியலாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் உள்ள விஷயம். உண்மையான சம்பவம் 1965 நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை படமாக்கியிருக்காங்க. அதுவும் வந்து அரசியல் தான் பேசுது. அந்த நேரத்தில் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது டிஎம்கே வந்து ஒரு பெரும் பங்கு வகித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவுமே ஒரு அரசியலில் தான் பேசுதுன்னு நான் பார்க்குறேன். மொத்தத்தில் இது ஒரு அரசியல் ஆட்டமாக தான் நான் பார்க்குறேன் இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சிவகார்த்திகேயன் உடைய ஆடியோ ரிலீஸ் இருக்கு இல்லையா, அதாவது பராசக்தியோட ஆடியோ ரிலீஸ் நேற்றுக்கு வந்து சன் டிவியில் வந்துச்சு. ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் வந்துச்சு. ஜனநாயகன் வந்து அதிக பேர் பார்த்துருக்காங்க. டிஆர்பியில் வந்து ஜீ தமிழ் தான் நேற்றுக்கு நம்பர் 1 இருந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேடையில் பேசினார், அண்ணன் தம்பி தான் நாங்கள் அப்படின்னு. அது எதுவுமே வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகலை. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு அரசியல் இருக்குன்னு. அரசியல் இருக்குது. அது அண்ணன் தம்பி பொங்கலாகவே இருக்கட்டுமே, என்ன தப்பு இருக்குது? சினிமாவை பார்க்கும்போது அண்ணன் தம்பி பொங்கல், ஆனால் அரசியல் பார்க்கும்போது அது ஒரு போட்டியாகவும் இருக்குது. யாருக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே சார், இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க ஜனநாயகனோடது. பராசக்தியும் வந்துச்சு. பராசக்தியில் எதெல்லாம் இடம்பெற்றிருக்கும் நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ட்ரெய்லர் வந்து பகவத் கேசரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரி ட்ரெய்லராக என்ன இருக்குது விஜயோட ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாருமே எடுத்து போட தொடங்கிட்டாங்க. சார் என்னப்பா அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த ட்ரெய்லர்? உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? நான் விஜயோட ட்ரெய்லரை பார்த்தது பார்த்தீங்கன்னா மாஸ் ட்ரெய்லர். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. விஜய் படத்தினுடைய ட்ரெய்லர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ட்ரெய்லர் விறுவிறுன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அதுலெல்லாம் கருத்து கிடையாது. ஆனால் அந்த பகவந்த் கேசரிங்கிற படம் அதை அப்படியே வந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பாலையா கட்டியிருக்க வாட்ச் கூட வந்து விஜய் வந்து கட்டியிருக்காரு. மாற்றவே இல்லை. அது எப்படி எங்கே படம் எடுத்தாங்களோ, எப்படி காட்சி அமைப்பு பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் வந்து படம் வந்து இருந்துச்சோ பகவந்த் கேசரி, அது அப்படியே வந்து இங்கே காப்பி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து இந்த அளவுக்கு வந்து காப்பி பண்ணி எடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. இப்போ ஹெச்யூனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிங்க்னு ஒரு படம் வந்துச்சு, அமிதாப் பச்சன் படம். அதை தான் நேர்கொண்ட பார்வையாக வந்து அஜித் வச்சு எடுத்தாங்க. ஸோ அந்த படத்தையும் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா இது வேற படம் மாதிரி இருக்கும். டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார் படத்தை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னா, பகவந்த் கேசரி பாலையா நடித்த மிகப்பெரிய ஹிட் படம் தெலுங்கை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம். அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய பரபரப்பான ஒரு ஆக்ஷன் படம். அதை இங்கே விஜய் அப்படியே நடிச்சிருக்கிறாரு, அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னா, விஜய் நினைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சோம்னா இந்த ஆக்ஷன் வேணும், இந்த வெட்டுக்குத்து வேணும், இந்த வயலன்ஸ் வேணும், தெலுங்குலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு விஜய் நினைச்சாரோ என்னமோ தெரில. அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டராக ஹெச்யூனோத் வந்து ஒரு சில மாற்றங்களாவது பண்ணியிருக்கலாம். எந்த மாற்றமே பண்ணாமல் வந்திருக்கு அப்படின்னும் போது பகவந்த் கேசரியை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல வந்து ஒரு மாசான படம். பாலவியா நடிக்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாலையாவோட படம்னா அது வேற மாதிரி விறுவிறுன்னு இருக்கும். அது அங்கே ரசிப்பாங்க.
இங்க அதை அப்படியே எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது இங்க ரசிப்பாங்களான்னு தெரியல. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸோட டேஸ்ட் வேற, தமிழ் ஆடியன்ஸோட டேஸ்ட் வேற. தெலுங்கு ஆடியன்ஸோட டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு கையால ட்ரெயினே கூட நிறுத்துற மாதிரி, இல்ல காலை வந்து வச்சு ட்ரெயினே நிறுத்துற மாதிரி எல்லாம் வந்து காட்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜெயில போட்டிருப்பாங்க, ஜெயில் கம்பி அப்படி கையாலே உடைச்சு வளைச்சு ஆள் வெளியில ஜம்ப் பண்ணி வர மாதிரிலாம் காட்சி வைப்பாங்க. ஆனா நம்பக்கூடிய விஷயமா இருக்காது. கொஞ்சம் உண்மைக்கு ரொம்ப மாறா இருந்தா கூட அவங்க அதை ரசிப்பாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து மசாலா ரொம்ப தூக்கலா இருந்தா ரசிப்பாங்க. ஆனா வேற தமிழ் ஆடியன்ஸ் எப்பவுமே ரொம்ப தூக்கலா மசாலா இருந்தா அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓவர் மசாலாவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வழக்கமான விஜய் படமா தான் நான் பாக்குறேன். அதாவது வந்து ஒரு அரசியல்வாதிகளை பத்தி அரசியல்வாதிகளை சாட்டையை கையில் எடுத்துட்டு சொல்றாரு, என்னடா உங்களை அரசியல் பண்ண வர சொன்னா நீங்க வந்து என்ன கொலையும் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். இதெல்லாம் பழைய டைலாக், இதெல்லாம் பல படங்கள்ல வந்துருச்சு, இதெல்லாம் புதுசு கிடையாது. எம்ஜிஆரே அந்த காலத்துல சாட்டையை கையில் எடுத்துட்டாரு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு அவரே சாட்டையை கையில் எடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே சாட்டையை நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க, பழைய டெம்ப்ளேட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யாரா என் பொண்ணு மேல கை வைக்க சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வழக்கமான படம். அதாவது வழக்கமான மசாலா படம் இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் வந்து ஜனநாயகனுடைய ட்ரைலரை பார்க்குறேன். அது முழுக்க முழுக்க விஜய் படம், அது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம், வெட்டு குத்து அடிதடி எல்லாம் இருந்தாலும் அது வழக்கமான டெம்ப்ளேட்டில் இருக்கிற, ஆல்ரெடி மக்கள் பார்த்து 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 சலிச்சு போன டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஒரு கதையாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும்னு நமக்கு தெரியல. ஒன்ஸ் பார்த்துட்டு எடுத்ததே தான் எடுத்திருக்காங்க, என்ன புதுசாக எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தியோட ட்ரைலர் வந்துருச்சு. ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்குது. அதாவது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ட்ரைலரை பார்த்துட்டு யாருமே வந்து இதை குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ட்ரைலரை. படமும் நேர்த்தியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2.25 மணி நேரம் ஃபுட்டேஜ் அது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய ஆக்ஷனு, அவருடைய கலரு, அவருடைய டோனு எல்லாமே வேற மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து எப்படி அமரன் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிச்சோ அதே மாதிரி பராசக்தியும் நிச்சயமாக சிவகார்த்திகேயனும் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அமையும். சிவகார்த்திகனுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கிடையாது, அது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிற போராட்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 1965-67 காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள், இதெல்லாம் வந்து நடந்த சம்பவங்கள். அன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி விஷயம் போராட்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அன்னைக்கு பார்த்தாங்க. அன்னைக்கு வந்து பத்தி இருந்துச்சு. அதான் அதர்வா ஒரு டைலாக் சொல்றாரு பார்த்தீங்களா, நெருப்பு பரவட்டும் அப்படிங்கிறாருல, அது ஒண்ணுதான். தீ பரவட்டும் அப்படின்னா உண்மையாவே தீ பரவுச்சு. அந்த அளவுக்கு அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுச்சு. ஒரு மொழிக்காண்டி போராடினாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த மாணவர்கள்ட்ட எழுந்த எழுச்சி அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவம்னு ஒன்று இருக்கு, சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா 1967 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துணை ராணுவம் ஒரு 500 பேரை வந்து கொண்டிருக்காங்க, சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா கணக்கு வந்து ஒரு 50-60 பேருக்கு தான் காமிச்சிருக்காங்க. ஆனா 500 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அதான் அந்த காட்சி அமைப்பெல்லாம் இது இருக்கு. அதெல்லாம் கூட வந்து படத்துல ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ அதர்வா அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி போராட்டம் வேற இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பாச பிணைப்பு இருக்குது அதுக்குள்ள. ஒரு பாட்டி, ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, அதுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு இருக்கு. ஒரு பக்கம் அதர்வா பார்த்தீங்கன்னா மொழிக்காண்டி தீவிரமா போராடக்கூடிய ஒரு போராளியா இருக்காரு. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எடுக்காத மாதிரி அவர் நகர்ந்து போறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய சர்க்கார் ஊழியரா இருக்காரு, ரயில்வே ஊழியரா இருக்காரு. அங்க ஒரு டயலாக் ஆரம்பத்திலே சொல்றாங்க. அதாவது வந்து அந்த இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, அதாவது வந்து மதராசி நீ ஹிந்தியில பேசு அப்படிங்கிறாரு. அப்ப சிவகார்த்திகேயன் சொல்றாரு, நாங்க டெல்லிக்கு வரும்போது நான் ஹிந்தியில பேசுறோம், இப்ப வந்து நீங்க மதுரைக்கு வந்திருக்கீங்க, நீங்க தமிழ்ல பேசுங்க அப்படிங்கிறாரு. அதான் அந்த முழுக்க மொழியை மையப்படுத்தி, மொழி போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி போராட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு. அதாவது ஜெயம் ரவியா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம ஜெயம் ரவியை ரொம்ப சாஃப்டா ஒரு லவ்வபிள் பாயா அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அவருடைய கேரக்டரைசேஷனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அவர் ஒரு மத்திய சர்க்காரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்க்குறாரு. அவர் பல பேரை வந்து சுட்டுக் கொள்றாருங்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கு. ஸ்ரீலீலா வந்து படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
தமிழ் படத்தில் இது முதல் படம். தெலுங்குல ரொம்ப பாப்புலராக இருந்தாலும் தமிழில் இது முதல் படம். அந்த 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 அவங்க பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்தவங்க மாதிரி தெரியுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட சிவகார்த்திகேயன் வந்து ஹிந்தி கற்றுக்க போகிறாரு. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி படமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். படமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த ஒளிப்பதிவு, இந்த கலர் டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஒரு 65 காலகட்டங்களில் நடந்த ஒரு படம். அது நம்பும்படி வந்து அதை கதை அமைச்சிருக்காங்க. நம்பும்படி அதை வந்து படமாக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து சில இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா 1963 கற்பகம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ்லாம் வந்து செவரில் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ட்ரெயின் ஆகட்டும், அங்கே உள்ள பஸ் ஆகட்டும், அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் ஆகட்டும், பின்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக அங்கே காட்டுற வீடுகள் ஆகட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாக அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே வந்து திரையில் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. அதே மாதிரி இந்த படத்தை கமர்ஷியலாக பாட்டு போடாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ, இந்த படம் எந்த உணர்வை பேசுது, இந்த படம் எதை பிரதிபலிக்குதுங்கிறத வந்து நல்லா உணர்ந்து அந்த ஃபீலிங்கோட வந்து மியூசிக் போட்டிருக்காங்க ஜெய் பிரகாஷ். ஒரு அடிதடி டபெல்லாம் போடாமல் அழகாக வந்து மெல்லிய ஒரு இசையும், அதே நேரத்தில் ஒரு போராட்ட களத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இசையாகவும், அது வந்து இசையே வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் கச்சாமுச்சான நிறைய ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் போடாமல் ரொம்ப அழகாக வந்து இசையமைச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனநாயகன் உடைய ட்ரைலரை பார்த்ததில் அவ்வளோ திருப்தி கிடையாது. அது விஜய் படத்தோட ட்ரைலரு, அது மாசான ட்ரைலரு, அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பராசக்தியினுடைய ட்ரைலர் மிக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அதாவது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த படம் தான் ஏற்கனவே வந்த படமாச்சே, இதே மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ரெண்டாவது, இது பகவந்த் கேசரியுடைய ரீமேக்னும் போது இன்னைக்கு இருக்கிற பல பேர் வந்து இப்போ பகவந்த் கேசரி வேற பார்க்குறாங்க. போய் இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல போய் பகவந்த் கேசரி பார்க்குறாங்க. ஸோ ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது அது இன்னொரு வாட்டி அந்த படத்தை பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வேறாஸ் வந்து பராசக்தியை பற்றின ஒரு மொழி போராட்டம், இந்த போராட்டத்தை வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லலை நம்ம தமிழ் சினிமாவில். இவ்வளோ நேர்த்தியாக அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சொல்லியிருக்காங்களே தவிர இதுவே ஒரு படமாக, இதுவே ஒரு கதைக்களமாக எடுத்துக்கிட்டு எங்கேயுமே சொல்லலை. சுதா கொங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அது ஒரு கதைக்களம். அந்த கதைக்களத்துக்கு என்ன தேவையோ அது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேர்த்தியாக சொல்லுவாங்க, கதையை விட்டு விலக மாட்டாங்க. சுதா கொங்கராவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கதையை விட்டு விலகி வேற ஏதாவது ஒரு பாட்டு ஆட்டம் பாட்டம் அப்படிலாம் போக மாட்டாங்க. கதைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவாங்க. அதை நேர்த்தியாகவும் சொல்லுவாங்க, நேர்கோட்லையும் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா இது நல்ல படைப்பாக கொடுத்துருப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இன்னைக்கு உருவாயிருக்கு. கண்டிப்பாக சார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜனநாயகன் தவிர்த்து பராசக்தி நல்லா போகும் அப்படின்றத உள்ள நீங்கள் இல்லை, நம்ம அப்படி சொல்ல வரல. அதாவது ஜனநாயகன் வந்து ஒரு மாசான படம் தான், மாசான ட்ரைலர் தான். ஆனால் வழக்கமான விஜய் படம், வழக்கமான வந்து ஆக்ஷன், அடி தடி, வெட்டு குத்து, வயலன்ஸு, ரத்தம், இதுதான் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புதுசா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பாக்குற ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டாங்களே, அடரா இப்படி வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குற மாதிரியோ, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்குற மாதிரியோ, பார்க்கும்போது ரொம்ப மிகைச்சு பார்க்குற மாதிரியோ இல்லை. நான் சொல்றது காமன் ஆடியன்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு ரசிகர்கள்னும் போது அவங்க அதை கொண்டாட தான் செய்வாங்க. தியேட்டர்ல போவாங்க, விசில் அடிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க. அவர் பேசுற அரசியல் டைலாக், அதாவது கம்மிங்னு சொல்ற, ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு, அதுக்கெல்லாம் பெரிய கிளாப்ஸ் இருக்கும், பெரிய வரவேற்பு இருக்கும். ஆனால் அந்த கேசரி அப்படின்னும் போது பகவந்த் கேசரி அவங்க கிண்டி கொடுத்த கேசரி அப்படியே கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் இந்த திராட்சையெல்லாம் போட்டு சர்வ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு என்ன தோணுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத கதை, அந்த கதையை புதுசா ஒன்று சொல்றாங்களே அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கே எவ்வளோ மக்கள் போய் பார்த்தாங்க. அங்கே இருக்கிற அந்த மாட்டு வண்டி, அங்கே இருக்கிற அன்னைக்கு செஞ்ச மண்பானைகள், அங்கே இருக்கிற அந்த காலத்து தேட்டரு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு விரும்பினாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இது எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருந்திருக்கா 60 காலகட்டங்கள்ல, இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்களா மக்கள் அப்படின்னும் போது அதை வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இதுதான் உதாரணம். எப்படி வந்து வேர்ல்ட் ஆஃப் பராசக்திக்கு மக்கள் கூட்டமாக அலையலையாக வந்தாங்களோ, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறதா இருந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இது படமாக வரும்போது அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே மியூசிக் இருக்கும், இதுக்குள்ளே வசனம் இருக்கும், இதுக்குள்ளே நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு கதை வந்து அப்படியே அழகாக நகரும் போது அதை வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி ஹிட் ஆயிடும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயம் பேசணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது 2 படங்களுமே வெளியாகிறதுக்கு. எப்படி வரப்போகுது, மக்கள் எதை அதிகமாக வரவேற்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.